வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2019ல வெளியான அக்னி தேவி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ராஜேஷ்குமாரோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதையை எடுத்திருப்பாங்க. இந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சது. அதனால கதையை இஷ்டத்துக்கு கொதறி போட்ட மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா கதைன்றது சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா ராஜேஷ்குமார் ஸ்டோரியில சூப்பரா தான் இருக்கும். சொன்ன விதத்துல தான் ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்க கவலைப்படாதீங்க, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். படம் பார்த்திருந்தவங்க ஓகே, ஸ்கிப் பண்ணனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த படம் பார்க்கலனா கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பிளாட் நான் லைட்டா சொல்றேன். பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க. இந்த கொலையை பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்கன்ற மாதிரி விசாரணை ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷனை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 90ஸ்ல ஏற்பட்ட ஒரு கலவரத்தை நமக்கு காட்டுறாங்க. ஊருக்குள்ள பயங்கர சண்டை மாதிரி ஏற்பட்டு இருக்கு. நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. ஏன்னா பாட்டில் எல்லாம் வீசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ரத்தம்லாம் சிந்தி இருக்கு. இந்த சீனை தெளிவா நமக்கு காட்டாமையே கட் பண்ணி இன்றுன்னு போட்டு இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. பிரசன்ட்ல ஒரு நபரை எல்லாருமே சீரியஸா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காரு போல. ஹீரோக்கு எப்படி இந்த காயெல்லாம் ஏற்பட்டது அப்படின்றது கிளியரா தெரிய மாட்டேங்குது. இப்ப வேகமா இவருக்கு ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்புன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு அக்னி தேவ் அப்படின்றது போலீஸ் ஆபீசரா இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டண்டா சத்யான்னு ஒருத்தர் இருக்காரு. சதீஷ் தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. இப்ப சத்யா இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இவரோட அப்பா கிட்ட ஜாலியா கலாய்க்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அக்னி தேவை இன்னைக்கு பேட்டி எடுக்கிறதுக்காக மீரான்னு ஒரு பொண்ணு வர மாதிரி பிளான் இருக்கும். நீங்க மீரான்னு ஒரு பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த பொண்ணு வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி சத்யா கேக்குறாரு. நியாயமா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், ஆனா இன்னும் வரலன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. கேர்ள் ஃப்ரெண்டு பேரு தீபா அப்படின்றது. அவங்களும் மீடியா துறையில தான் இருக்காங்க. என்ன அந்த பொண்ணு பேட்டி எடுத்துட்டாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவ பேட்டி எடுக்கிறதுக்கு இன்னும் வரவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் டைமிங்னா டைமிங் தான். அந்த பொண்ணு இதுக்கப்புறம் வந்தாலும் நான் கண்டிப்பா பேட்டிலாம் தரமாட்டேன். நீ சொன்னதுனால தான் பேட்டி தரேன்னு சம்மதிச்சேன். இப்ப அந்த பொண்ணு லேட் பண்றால, பேட்டிலாம் இதுக்கப்புறம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, அவ எதுக்காக வரலன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி தீபாவும் புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் சத்யா நியூஸை பார்க்கும் போது மீரான்ற பொண்ணு கொல்லப்பட்டிருக்கிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. சீஃப் இங்க பாருங்களேன், உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வரதா இருந்ததுல, அந்த பொண்ணு தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பஸ் ஸ்டாப்ல வச்சு கொடூரமா கொண்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஆக்சுவலா இந்த கேஸும் இவர்கிட்ட தான் வரப்போகுது. அதனால ஹீரோவும் உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஃபாரன்சிக் டீம் மீடியாட்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இத பெரிய விஷயமா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு தீபா தான் வராங்க போல. தீபாவோட ஃப்ரெண்ட் இல்ல, அதனால இவங்களுமே பயங்கரமா ஃப்ரெண்டை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு கூட பேசின விஷயங்கள்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. இங்க இருக்க போலீஸுங்க கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கத்திய வச்சு கொடூரமா இந்த கொலையை பண்ணிட்டு யாரோ போயிருக்காங்கன்றது தெரிய வருது. யாரு என்னன்றது இன்னும் இவங்களுக்கு கிளியரா தெரியல. ஏன்னா ஐ விட்னஸ் பெருசா எதுவும் இல்ல போல. சார் அந்த பொண்ணு கிட்ட ஒரு டைரி இருக்கு சார். அந்த டைரியில மாலினின்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணோன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இந்த மாலினி யாரு என்னன்னு விசாரிக்கணும்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணோட போன் மிஸ் ஆகுது. பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் அந்த பொண்ணோட போன் விழுந்திருக்கும். அதை ஹீரோவும் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கிறாரு. ஐ விட்னஸ் இல்லன்னு நினைச்சாங்கல்ல, ஆனா பூக்கடை வச்சிருக்க ஒரு பாட்டி பார்த்திருக்காங்க போல. இப்ப அவங்கள ஹீரோ கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. அந்த பாட்டியா நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த மீரான்ற பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்கிறாங்க. பேக் மாட்டின மாதிரி பின்னாடி ஒரு நபர் வராரு. அந்த நபர் தான் குத்தி இருக்காரு போல. அவர் குத்துனதை நான் பார்க்கல, ஆனா அவன் தான் இங்க இருந்து ஓடினா, நான் அந்த விஷயத்தை கவனிச்சேன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. பாட்டி சொன்ன நபரை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர் Dress போட்டிருக்காரு. சோ அதை அடையாளமா வச்சு அவனை தேடுங்கன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த மீரான்ற பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டீஷியன் வீட்டு மாடியில தான் குடியிருப்பாங்க. அந்த பொலிட்டீஷியன் பேரு மணிமாறன் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பொலிட்டீஷியனா இல்ல, ஒரு பதவியில இருந்தே இப்ப வெளியே வந்திருக்காரு போல. இப்ப அவர் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. உங்க வீட்டுக்கு மேல மீரான்னு ஒரு பொண்ணு இருந்தால, அந்த மீராவை யாரோ கொடூரமா சாவடிச்சிருக்காங்க. இன்னும் நியூஸை பார்க்கலையான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன சார் சொல்றீங்க, யார் சார் இப்படி பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப அந்த மீராவை பத்தி விசாரிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப நமக்கும் நைட்டு நடந்த விஷயத்த காட்டுறாங்க.
இந்த மீரா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சேகரிச்சிட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் மீராவோட அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அந்த அண்ணனோட பேரு தீபக் அப்படின்றது. மீரா நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, இந்த விஷயத்த நான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல தீபக்கும் கொஞ்சம் கோச்சுக்கெல்லாம் செஞ்சிருப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்ததை நான் கேட்டேன்ற மாதிரி இந்த மணிமாறன்ற பொலிட்டீஷியன் சொல்றாரு. சரி சார், உங்ககிட்ட ஸ்பேர் கீ இருக்கும்ல, அதை வச்சு ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்பேர் கீலாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. சரி, கதை உடச்சிட்டு போலான்ற மாதிரி இவங்களுமே கதை உடச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த அண்ணனையும் கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. வீட்டுல காண்டம் பேக்கெட்லாம் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாரு. அந்த அண்ணனை தேடிட்டு இருக்கும் போது போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. கதவை திறக்கலான்னு கதவை திறந்தா அந்த அண்ணன் தீபக் இருக்காரு பாத்தீங்களா, தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. என்ன தீபக் இந்த இடத்துல இறந்து போயிருக்கான், தற்கொலை பண்ணிக்கிட்டானான்னு யோசிச்சா இது தற்கொலை இல்ல, கொலைன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. பாக்குறத வச்சு அவர் கண்டுபிடிப்பார்ல, அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஏறக்குறைய நம்ம ஹீரோ ஏசிபி லெவல்ல இருக்காரு போல. இப்ப கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கமிஷனர் கேக்குறாரு. சார், விசாரணை இந்த லெவல்ல தான் இருக்கு, அந்த மீராவோட அண்ணனும் இறந்து போயிருக்கான், நான் கொலைன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சத்யா கூட சேர்ந்து கிளம்புறாரு. சத்யா இது சாதாரண கேஸ்னு எனக்கு தோணலன்ற மாதிரி சொல்றாரு. தங்கச்சி கொல்லப்பட்டிருக்கா, அண்ணன் கொல்லப்பட்டிருக்காரு, இது சாதாரண கேஸ் தானே சீஃப் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்றாரு. இல்ல சத்யா, இவங்க ரெண்டு பேர் அண்ணன் தங்கச்சியான்ற கேள்வியே இருக்கு. ஏன்னா வீட்டுல காண்டம் பேக்கெட், வயகரா டேப்லெட்லாம் நான் பார்த்தேன். அண்ணன் தங்கச்சி மட்டும் இருக்க வீட்டுல எப்படி இதெல்லாம் கிடைக்கும்? ஏதோ தப்பா இருக்கு, நம்ம எதையோ மிஸ் பண்றோம். சீக்கிரமா இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா டைரியில இந்த மீரா மாலினின்னு ஒரு பொண்ணை மீட் பண்றதா குறிச்சு வச்சிருக்காங்கல்ல, நம்பர் இருக்கா பாருன்னு சொல்றாரு. செக் பண்ணா நம்பர் இருக்கு. இந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணி பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணோம்னா அந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. நான் ஏசிபி பேசுறேமா, பதட்டப்படாத அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. சார், மீரா என்ன பார்க்க வரதுக்கு பிளான்லாம் இருந்தது சார், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார், எனக்கு கூட பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு பயப்படுறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் வராதுமா, நீ சேஃபான இடத்துல இரு, நான் சீக்கிரமா கான்டாக்ட் பண்ணி எங்க வரணும்னு சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி போலீஸுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, கமிஷனர் கிட்ட இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி சொன்ன அடையாளத்துல ஒரு பையன் ஓடுறது தெளிவா உங்களுக்கு தெரியுது. சார், இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல, நீங்க பர்மிஷன் தந்தீங்கன்னா நியூஸ் மீடியாக்கு தந்துருவான்னு சொல்லிட்டாரு. சரி, வேலையை பாருங்கன்ற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் சத்யாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட அப்பா கிட்ட சத்யா ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, நம்ம சரக்கு அடிக்கிறதுக்கு வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்டா வீட்லயே இருக்குல்ல, வீட்லயே அடிங்கன்னு அப்பா சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, நாங்க வெளியே போறோம்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. ஹீரோ சத்யாவை ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. நான் சொன்ன பொண்ணு இங்க தானே இருக்கான்னு கேக்குறாரு. சார், மேலதான் இருக்கான்ற மாதிரி இங்க இருக்க வரோம் சொல்லிட்டாரு. ஓஹோ, பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக வந்திருக்குமான்ற மாதிரி சத்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே மேல வந்துட்டு இருக்காங்க. இப்ப கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தா மாலினியா தான் இருக்கும். மாலினியை இவர் தான் சேஃபா இங்க தங்க வச்சிருக்காரு போல. இப்ப மாலினி கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. அந்த ரெட் ஷர்ட் போட்ட பையனோட பேரு தினேஷ்னு தெரிய வருது. அந்த தினேஷ் இருக்கிற இடத்தையும் ஆளுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப தினேஷ் அமுக்கிறதுக்காக வீட்டுக்கிட்ட வராங்க. தினேஷோட அப்பா முதல்ல போலீஸ பாத்துறாரு. தினேஷ் தப்பிச்சிடறான்னு சொல்றாரு. அந்த பையனும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்து இவங்களுமே ஒரு இடத்துல வச்சு பிடிச்சிடுறாங்க. என் பையன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி அப்பா கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த தினேஷை லாக் பண்ணி இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ மாலினின்னு ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்தார்ல, அந்த மாலினி ஒரு வீடியோவை காட்டுறாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஹரியானால ஒரு மினிஸ்டர் இருப்பாரு. அந்த மினிஸ்டரை ஒரு சின்ன பையன் கொலை பண்ணிருப்பான். அதாவது மைனர் பசங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பையன் கொலை பண்ணிருப்பான். அவன் கடைசி வரைக்கும் போலீஸ் கிட்ட மாட்டிருக்க மாட்டான். அந்த வீடியோவை காட்டுறாங்கல்ல, எதுக்காகமா இந்த வீடியோவை காட்டுற அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோல வர சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருந்திருப்பான். எதர்ச்சியா மீராவோட கண்ணில் பட்டிருப்பான். இவன் அந்த பையனாச்சே அப்படின்ற மாதிரி மீராவும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்மள தெரிஞ்சுதான் துரத்துறா போல அப்படின்ற மாதிரி அவனும் தப்பிச்சு ஓடிடுறான். எங்க போனா காணுமே அப்படின்ற மாதிரி மீராவும் முழிச்சிட்டு இருக்காங்க. அங்க கொலை பண்ணவன் இங்கே சுத்திட்டு இருக்கான். அதே மாதிரி போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காங்க. எப்படி போலீஸ் இவ்வளவு அலட்சியமா இருப்பாங்கன்னு இவங்களும் மீராவும் சேர்ந்த மாதிரி பயங்கரமா விசாரணை பண்ணிருப்பாங்க. இந்த விசாரணையினாலதான் எங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு சார், இதனால்தான் மீராவை சாவடிச்சிருக்காங்க, என்னைய சாவடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்கன்னு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணோட முகம்லாம் வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. நீ ஏதாவது குடிச்சியான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே பக்கத்துல இருக்க ஜூஸை காட்டுறாங்க. அந்த ஜூஸ்ல தான் யாரோ எதையோ கலந்துருக்காங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இந்த பொண்ணை சேஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சத்யா கிட்ட சொல்லிட்டாரு. அதே சமயம் இந்த ஹோட்டலை பாத்துக்கிற நபர்கிட்ட இவர் சண்டை போடுறாரு. நான் சேஃபா தானே பாத்துக்க சொன்னேன், எப்படி அது கலந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப தேவின்ற ஒரு பொலிட்டீஷியன் லேடியை காட்டுறாங்க. அந்த லேடியை பாக்குறதுக்காக ஆளுங்க வராங்க. கலெக்ஷன் அமௌண்ட்டை தராங்க. அந்த கலெக்ஷன்ல இவங்க நிறைய காசு
சுருட்டி இருக்காங்க போல அது தேவிக்கு தெரிஞ்சிருது. ஓஹோ என்கிட்டயே சுருட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்படி சுருட்டின நபரை இந்த இடத்துல வச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணனா தொலைச்சிருவன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த சமயம் சதீஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை கூட்டு வந்துடுறாரு. இப்போ உள்ள வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மாட்டின தினேஷை நமக்கு காட்டுறாங்க. தினேஷ் என்ன சொல்றான்னா, நான் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். பொய் சொல்லாத, நீ தான் கொலை பண்ணிருக்க, அப்புறம் எதுக்காக அங்க இருந்து பயந்து ஓடுனன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி ஹோட்டல்காரர் கிட்ட கேக்குறாரு. எப்படி இது நடந்ததுன்னு எனக்கே தெரியலன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு பையன் இவரை அட்டாக் பண்றதுக்காக வரான். சில ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இப்ப இவரோட மூஞ்சில கோணியெல்லாம் கவுத்தி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் தடுத்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன், அதாவது அந்த கொலை பண்ணா பாத்தீங்களா, அந்த சின்ன பையனுமே இந்த இடத்துக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இவருமே தடுத்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப கமிஷனர் ஹீரோக்கு கால் பண்றாரு. அந்த குற்றவாளி தினேஷ் மாட்டிக்கிட்டான், நீங்க தினேஷை பாக்குறதுக்காக வாங்கன்னு சொல்றாரு. சார் தினேஷ் குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இல்ல சார், வேற சிலர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. கமிஷனர் பதட்டமாயிடுறாரு. இப்ப கமிஷனருக்கு தேவி கிட்ட இருந்து கால் வருது. ஒரு பொலிட்டீஷியனை காமிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ தேவையில்லாம இந்த கேஸை நோன்றான், நீ எப்படியாவது ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது பேசி ஸ்டாப் பண்ணிடுறேன், அவனை வேற பக்கம் திருப்பி விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கமிஷனரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவா அந்த சின்ன பையனை லாக் பண்ணி யார் சொல்லி இதை பண்ண, யார் சொல்லி இதை பண்ணன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வேற ஒரு குரூப் இருக்காங்கல்ல, இந்த சின்ன பையனை ஷூட் பண்ணி சாவடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த குரூப்பை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவருமே துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவனுங்க அதுக்குள்ள கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சே மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே கோவப்பட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஹீரோவும் மாலினியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்க மாலினி இறந்து போனது தெரிய வருது. கவனமா பாத்துக்க சொன்னல அப்படின்ற மாதிரி இவருமே அசிஸ்டன்ட் கிட்ட கோவப்படுறாரு. அவங்க சேஃபான நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள உள்ள யாரோ பூந்து அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருக்காங்க. சிசிடிவியில பார்க்கலான்னு பார்த்தா சிசிடிவியை கட் பண்ணிட்டு தான் உள்ள நுழைஞ்சு சாவடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப தினேஷ் அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன் இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இவங்களை திட்டுறாரு. இந்த தினேஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இதை பண்ணலன்னு தெரியும், என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். இவனை பொறுத்த வரைக்கும் மீராக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பான். உண்மையில அந்த சின்ன பையன் தான் கொலை பண்ணிருப்பான். இதை பாக்குற இந்த தினேஷ் இருக்கார்ல, அவனை பிடிக்கணும்ன்றதுக்காக துரத்தி இருப்பாரு. ஆனா அந்த சின்ன பையன் மாட்டாம இந்த தினேஷ் மாட்டிருக்கான். சோ திட்டமிட்டு தினேஷை யாரோ மாட்ட வச்சிருக்காங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இவருமே கமிஷனர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. சார் தினேஷ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னையா சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற, தினேஷ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு கமிஷனர் சொல்றாரு. இல்ல சார், வேற ஒரு சின்ன பையன் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான், சின்ன பையனை வச்சு யாரோ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் சீக்கிரமே பிடிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. மீரா அந்த சின்ன பையனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொல்லப்பட்டிருக்கா, அண்ணனும் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த சின்ன பையனை இயக்குறது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. கமிஷனர் இவரு கூட பேசும் போதே அந்த தேவி கேட்கிற மாதிரி காலை ஆன் பண்ணி தான் வச்சிருப்பாரு. தேவியும் எதிர் சைட்ல இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப ஹீரோலாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தேவி இருக்காங்கல்ல, இந்த கமிஷனரை போட்டு இஷ்டத்துக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ அவனை டைவர்ட் பண்ணிடுவேன்னு சொன்ன, அவன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு இருக்கான், அவன் மட்டும் என்ன நெருங்கி வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. அந்த மீரா எங்க போனாங்க எங்க வந்தாங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டாரு. அடிக்கடி ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. மீரா எதுக்காக இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்திருக்கா, இந்த ஆசிரமத்துல ஏதோ தப்பு நடக்குது போல, இதை பத்தி கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரிலாம் இவரோட அசிஸ்டன்ட் சத்யா கிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு குரூப் இருக்காங்கல்ல, கன்னை வச்சு இவங்களை இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா ஹீரோவும் பதிலுக்கு ஷூட் பண்ணிட்டாரு. சத்யாக்கு கொஞ்சம் காயம் மட்டும் பட்டிருக்கும். சத்யா நீ ஓகே தானன்னு கேட்கும் போது அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சத்யாவை இவர் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப தீபாக்கு கால் பண்ணி பேசுறாரு. தீபா என்ன சொல்றாங்கன்னா, அவ மணிமாறன் கிட்ட கடைசியா ஏதோ பேசியிருக்கா, இதுதான் எனக்கு தெரிய வந்த தகவல்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த மணிமாறனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கடைசியா உங்ககிட்ட ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணிருக்கா, எதை பத்தி சார் அப்படி டிஸ்கஸ் பண்ணீங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, நீங்களும் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன தம்பி இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அரசியல்வாதி எல்லாருமே கெட்டவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, நான் அந்த மாதிரி அரசியல்வாதி எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. சகுந்தலா தேவியை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவளுக்கு கீழே அடிமை மாதிரி நானுமே இருந்தேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அந்த தேவியோட பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. தேவி இப்ப பெரிய ஆளா இருக்காங்கல்ல, ஒரு மினிஸ்டர் லெவல்ல இருக்காங்கல்ல, ஆனா இதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுமா ஆரம்பிச்சிருக்கும், தேவியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை இழந்திருப்பாங்க, ஒரு வீட்டுல வேலைக்காரங்க மாதிரி வேலை பார்ப்பாங்க, இவங்களால நொண்டி நொண்டி தான் நடக்க முடியும். ஹவுஸ் ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, வேலையை மட்டும் வாங்க மாட்டாரு, அடிக்கடி இவங்களை அபியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டத்துல இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க.
இந்த கஷ்டத்தெல்லாம் இதுக்கப்புறம் படக்கூடாது, வேற ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பாங்க. அடிக்கடி இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறாரு பாத்தீங்களா, அது அவருக்கே தெரியாம இவங்க போட்டோ மாதிரி எடுத்துடுறாங்க. அந்த போட்டோவை காமிச்சு அந்த பொலிட்டீஷியனை மிரட்டுறாங்க. என் கழுத்துல தாலியை கட்டுன்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம இவரும் கழுத்துல தாலியை கட்டிடுறாரு. தாலியை கட்டி கொஞ்ச நாள்லயே அவரோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப அவரோட பொசிஷன் இவங்களுக்கு வர மாதிரி இவங்க அரசியல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பத்துல இருந்து தான் இவங்க அரசியல் ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்திருப்பாங்க. மணிமாறனை பொறுத்த வரைக்கும் நேர்மையான ஆளா இருப்பாரு. அவங்க கூட இருக்கிறது இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஆனா உள்ளுக்குள்ள இருந்தே இவங்க பண்ற ஸ்கேம் எல்லாம் வெளியே கொண்டு வரணும்ன்ற மாதிரி ரகசியமா இவர் ஒரு திட்டம் எல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாரு. டிமானிட்டைசேஷன் வந்தது பாத்தீங்களா, அதை வச்சு தேவி நிறைய காசு பாக்குறதுக்கு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே கஷ்டப்படும் போது அவ மட்டும் நிறைய காசு பாக்குறதுக்கு ஒரு பிளான் எல்லாம் வச்சிருந்தா. இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன். சீக்கிரட்டா நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹரியானால இருப்பாரு. அந்த ஹரியானா மினிஸ்டருக்கு கால் பண்ணி அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த பண்றாங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹரியானாவை சேர்ந்த அந்த மினிஸ்டருமே சொல்றாரு. இந்த விஷயம்லாம் இந்த தேவிக்கு தெரிய வந்துருது. அதாவது ஹரியானா மினிஸ்டர் நம்மள ஸ்டாப் பண்ண போறாருன்றது தெரிய வந்துருது. அவரோட கதையை முடிக்கணும்ன்றதுக்காக அந்த சின்ன பையனை செட் பண்ணிருப்பாங்க. அந்த சின்ன பையன் கதையை முடிச்சிருப்பான். சோ இதெல்லாம் தேவியோட வேலைன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இவர் வெளியே வந்திருப்பாரு. இவர் தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்காருன்றது தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா இவரோட கதையும் முடிச்சிருப்பாங்க. இவருமே அடுத்து என்ன பண்றது, எக்ஸ்போஸ் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் அந்த மீரான்ற பொண்ணு இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த பையனை இந்த இடத்துல வச்சு பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சோ மீரா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா என்னன்னு யோசிச்சிருப்பாரு. ஆமாமா, இந்த மாதிரிலாம் நடந்தது, ஹரியானா மினிஸ்டரை கண்டிப்பா இந்த தேவி தான் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாத்த பத்தி அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருப்பாரு. இறந்து போனவங்க அண்ணன் தங்கச்சியானே டவுட்டா இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, உண்மையில அவங்க அண்ணன் தங்கச்சியா தான் இருப்பாங்க. அண்ணனை சாவடிக்கிறதுக்காக வந்த ஆளுங்க தப்பா நினைக்கணும்ன்றதுக்காக தான் காண்டமெல்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்ற மணிமாறன் இருக்காரு பாத்தீங்களா, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குப்பா, இந்த எவிடன்ஸை வச்சு ஒன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சாலும் பண்ணுன்ற மாதிரி தந்துடுறாரு. ஹீரோ சத்யாவை ஒரு ஆசிரமத்துல போய் விசாரிக்க சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஆசிரமத்துல விசாரிக்கிறது மூலியமா நிறைய தகவல் தெரிய வருது. அந்த ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. அதாவது 15-16 வயசு பசங்க இருப்பாங்க. அந்த பசங்களெல்லாம் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ட்ரைனிங் தராங்க. அதாவது அதிகமா ட்ரக்க தந்தோ இல்ல வேற மாதிரி வசியப்படுத்தியோ அவங்கள தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றது தெரிய வருது. சோ அங்க இருக்க பசங்களை தான் கிரைம்க்கு யூஸ் பண்றாங்க. பொலிட்டீஷியன்ஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இத பத்திலாம் சத்யாவும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சார் சீக்கிரமா இத கமிஷனர் கிட்ட சொல்லலான்ற மாதிரியும் சத்யா சொல்றாரு. இது கமிஷனர் கிட்ட சொல்லணுமா, கமிஷனரும் அந்த டீம்ல ஒருத்தர் தான்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க, கமிஷனரும் இதுல இருக்காரா, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்ற மாதிரி அந்த சத்யா கேக்குறாரு. ஹீரோவும் கண்டுபிடிச்சதுக்கான காரணத்தை சொல்றாரு. அது என்னன்னா, கமிஷனர் கிட்ட வீட்டுல காண்டம் கிடைச்சதை பத்தி இவர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆனா கமிஷனரா அதை பத்தி பேசியிருப்பாரு. ஏன்பா வீட்டுல காண்டம்லாம் வச்சிருக்கான், அவன்லாம் நல்லவனா, அவன் இறந்து போனதுக்கு போய் இவ்வளவு பேசுறியன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. காண்டம் வச்சதை பத்தி நான் சொல்லவே இல்ல, அவருக்கா எப்படி தெரிஞ்சது, அவரு சொல்லிதான் யாரோ காண்டம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இப்ப என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சத்யா கேக்குறாரு. அதுதான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு இவர் ஜீப்பை கொண்டு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத காட்டாமையே கட் பண்ணிடுறாங்க. இப்ப தேவி இருக்காங்கல்ல, கமிஷனரை நிக்க வச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஒரு வேலையை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதுல அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணோட கதையை முடிக்க சொன்னது, அண்ணனோட கதையை முடிக்க சொன்னது, இது எல்லாமே இவங்களா தான் இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கமிஷனரோட ஆபீஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணும் போதுதான் தீபக் வந்திருக்கிறது தெரிய வருது. அதாவது தங்கச்சி ஒரு முக்கியமான விஷயத்த பண்றாங்க, அதனால தங்கச்சி உயிருக்கு ஆபத்து வந்துற போதுன்ற மாதிரி அண்ணனான தீபக்கு பயந்திருப்பாரு. கமிஷனர் நல்லவர்னு நினைச்சு கமிஷனர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாரு. என் தங்கச்சி ஒரு பையனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா சார், எனக்கு என்னமோ பயமா இருக்கு, என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவர்கிட்டயே சொல்லியிருப்பாரு. ஓஹோ, மீரான்ற ஒரு பொண்ணு இத பத்திலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காளா, சரி மீராவோட கதையை முடிக்கணும், அதே மாதிரி இவனோட கதையும் முடிக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. மீராவை அந்த பையன் சாவடிக்கிறதுக்காக போனான் பாத்தீங்களா, வேற சிலரு இந்த அண்ணனை சாவடிக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே தப்பானவங்கன்ற மாதிரி கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் வேணும்ட்டே வைகரா டேப்லெட் அதுக்கப்புறம் காண்டம்லாம் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஹீரோவும் சத்யாவும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு போன் கால் வருது. பேசுறது யாருன்னு பார்த்தா தேவி தான் பேசுறாங்க. தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் நீ நோண்டிட்டு இருக்க, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிரு, அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க.
நீங்க கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு தெரியும். நீங்க பண்ண எல்லாத்த பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தினேஷை என்கவுண்டர்ல போட்டு தள்ள போறாங்க. எல்லா பழியும் அவன் பேர்ல தான் போக போகுது. உன்னால என்னடா பண்ண முடியும்ன்ற மாதிரி தேவி பேசுறாங்க. பார்த்தா தினேஷை என்கவுண்டர் பண்றதுக்காக கூட்டு போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஹீரோவும் அவனை காப்பாத்தணும், அவன் அப்பாவில எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற மாதிரி செம்ம வேகமா வந்துட்டு இருக்காரு. ஆனா இவரை அடிக்கிறதுக்காக ஆளுங்க நடுவுல வந்து சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்கிறான். ஆனா கண்டிப்பா சாவடிக்க போறோன்ற மாதிரி நெருங்கிலாம் வந்துட்டு இருக்காங்க. கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. என் அப்பா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றான். இப்ப இவங்களுமே பேச வைக்கிறாங்க. அப்பா கிட்ட இவனுமே அப்பா நான் சாக போறேன்ப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் எப்படியாவது காப்பாத்திரலாம் நினைக்கிறாரு. ஆனா ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவோட மண்டையிலேயே அடிச்சு ஹீரோவை கீழே விழ வச்சிடுறாங்க. ஹீரோ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த தேவி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னமோ என்கிட்டயே சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்த, உன்னாலாம் என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசுறாங்க. அவர் செத்து போயிட்டாருன்ற மாதிரி விட்டுட்டு போயிருப்பாங்க. உண்மையில அவர் இறந்து போயிருக்க மாட்டாரு. இப்பதான் கதை பிரசன்ட்டுக்கு வருது. அவர் இறந்து போலல, இப்ப அவர் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவருக்கு ரொம்ப சீரியஸா இந்த இடத்துல ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி தேவி பேசினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் திரும்ப திரும்ப இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நடுவுல இவர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு காரை கொண்டு போனாரு பாத்தீங்களா, அப்ப என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு இவர் அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாரு. பேசும்போது தான் இவர் சொந்த அப்பா இல்ல வளர்ப்பு அப்பான்றது தெரிய வருது. ஒரு கலவரத்துல தான் அந்த பையனை எடுத்திருப்பாரு. ஸ்டார்டிங் நமக்கு ஒரு கலவரத்தை காமிச்சாங்கல்ல, அந்த கலவரத்துல தேவின்றவங்க தான் அவங்களோட பையனை மிஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது பிரசன்ட்ல தேவின்ற பொலிட்டீஷியன் இருக்காங்கல்ல, அவங்க தான் பையனை மிஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ்ல இப்படி பொலிட்டீஷியனா மாறி இருப்பாங்க. இத பத்தி அப்பாக்கு மட்டும் தான் தெரியும். பையன் கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. என் அம்மா இவ்வளவு மோசமானவங்களா மாறி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி வளர்ப்பு அப்பா கிட்ட இவர் பேசியிருப்பாரு. இந்த அளவுக்கு இவங்க ஒஸ்டா இருப்பாங்கன்றதெல்லாம் தெரியாது, இப்பதான் தெரிஞ்சிருக்கும். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காருல, வளர்ப்பு அப்பா என்ன பண்றாருன்னா தேவிக்கு கால் பண்ணி பேசுறாரு. தேவியை பொறுத்த வரைக்கும் இவர் யாரு என்னன்னே தெரியாது. இவர் தான் இவரை பத்தி அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்து உன்னோட பையன் எங்க, உன் பையன் எங்கன்ற மாதிரி தானே எல்லா பக்கமும் தேடிட்டு இருந்திருப்ப. உன் பையனை நான் தான் வளர்த்தேன், உன் பையனை அநியாயத்துக்கு நீயே சாவடிக்க பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நம்ம பையனை நம்ம சாவடிக்க பார்த்துமான்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோக்கு ஆபரேஷன்லாம் நடந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் பொழைக்க தான் செஞ்சிருப்பாரு. இப்ப அவரை பார்க்கிறதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. இவங்களால நடக்க முடியாதுல்ல, இருந்தாலுமே கஷ்டப்பட்டு நடந்து இவரை நோக்கி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, பக்கத்துல வந்து இவங்களோட கழுத்தை வெட்டிடுறான். இந்த சின்ன பையன் யாருன்றது இப்பதான் தெரிய வருது. ஏற்கனவே ஒரு சின்ன பையனை இவங்களோட ஆளுங்க ஷூட் பண்ணி சாவடிச்சாங்கல்ல, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இந்த பையன் இருப்பான். அவங்க வேலை முடிஞ்சோனே நம்மள மாதிரி ஆளுங்களை சாவடிச்சிருவாங்க போலன்ற மாதிரி இந்த பையனுக்கு தோணி இருக்கும். என் ஃப்ரெண்டியே சாவடிச்சல்ல, சாவுன்ற மாதிரி தான் கழுத்தை வெட்டி இருப்பான். இப்ப அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது இவரும் பக்கத்துல வந்து புடிச்சிடுறாரு. அம்மா அம்மான்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. நீ என் கூட இருந்திருந்தா நான் இப்படிலாம் மாறி இருக்கவே மாட்டேன், பரவாயில்ல நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசி உங்களோட உயிரை விடுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.